படம் வந்து இது எப்படி இதாவது கொஞ்சம் மறைக்கும். அதாவது இந்த ஊரும் மண்ணும் சொல்லி கொடுக்காததையாடா உங்களுக்கு வந்து பட்டணம் சொல்லி கொடுக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட்டோட அவருக்கு வந்து ஊரில் இருக்கிறதா ஆசை. ஆனால் இங்கே வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுறாரு மிடில் கிளாஸாக. நம்ம எல்லாருமே வந்து ஹை கிளாஸ் மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 80% நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸுக்கும் கீழே தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்றத உணர்த்துகிற படம். அவங்க அப்பாவால் அவருக்கு ஒரு ஜாக்பேட் அடித்து பணம் கிடைக்குது. அந்த பணத்தை நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுறல அந்த பயோபிக்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங்ன்ற ஒரு வார்த்தை வந்து மாட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த மிடில் கிளாஸ் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே நடந்த கதையை தான் எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் தம்பி கிஷோர் வந்து என் தம்பி தான் நல்லா போராடி எடுத்திருக்கிறாரு. அது எல்லார் வீட்லேயும் நடந்த கதையை சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாரு. அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம இந்த சென்னையிலலாம் இருந்து சர்வேல் பண்ண முடியாது, நம்ம ஊரோட போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்காது. ஊரோட போயிடுறாரு. மிடில் கிளாஸ் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது. உன் வீட்டில் நீ போய் பார்த்தாலும் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கதைக்கெல்லாம் அருமையாக போயிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக வந்து ஏஜென்சியாக வந்து எங்கள் அப்பா ராதாரவி அப்பா கலக்கி இருப்பார். ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து 3-4 சீன் வந்தாலும் பொறுப்பாக வந்து அந்த 1 கோடி ரூபாயை வந்து செக்கை எடுத்து கொடுக்குறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, முனிஷ்காந்த் ஸ்கோருடா. மிடில் கிளாஸ்னால இனிமேல் வந்து முனிஷ்காந்த் தான். கிஷோர் கூட அப்புறம் தான். அப்போ ஏக்குனாலும் மகன் நடித்தாதானே படம் ரிலீஸ் ஆகும். அதனால கிஷோருக்கும் ஆஃப் அண்டு, முனிஷுக்கும் ஆஃப் அண்டு. சூப்பர் சூப்பர். அதாவது எல்லா வீட்லேயும் இருக்கிற பொம்பளைங்க என்ன தகராறு பண்ணுவாளுங்களோ காசுக்காக அப்படி நடிச்சிருக்குது. அப்படிலாம் நடித்தாதானே நமக்கு ஒரு துடிப்பு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்னதான் வந்து வந்து கதாநாயகியாக இருந்தாலும் எனக்கு வில்லி கேரக்டர் தான் பிடிக்கும். அது மாதிரி நினச்சிக்கணும். ஓகேவா? பொம்பளைங்கன்னா அப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது படம். என்ஜாய் பண்ணும். ஸ்க்ரீன் பிளே காமெடி சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? நமக்கு தெரியாது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? இல்லை, மிடில் கிளாஸில் இப்போ இருக்கிற இதுதான். ஆக்சுவலாக நான் மிடில் கிளாஸ் அதே தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கதை. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒரு நிமிஷமும் போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நம்புற மாதிரி இல்லை, பட் ஓகே. மிடில் கிளாஸ் இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்க. நல்லா எடுத்துருக்காங்க படம். பாட்டு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பாட்டு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. என்ஜாய் த மூவி. எதுவும் போறீங்களா? அவங்க நல்லா பண்ணாங்க. நல்லா எல்லா சீனும் எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த சீன் பர்டிகுலராக சொல்ல முடியல, பட் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். என்ஜாய் த மிடில் கிளாஸ் வந்து குடும்பத்துக்கான, அதாவது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு படமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். பழைய மானுப்பிரியாவும் சிவகுமாரம் பிறந்த வீடா புகுந்த வீடான்ற படம், இந்த பாட்டாளி படம்லாம் இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வேலை செய்கிறவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை தொலைச்சிடலாம். அதுக்காக மிடில் கிளாஸில் நடக்கிற பிரச்சனைகளும் கிடைச்சதுக்கப்புறம் அவன் செய்கிற விஷயமும் கிடைக்காதா இல்லை கிடைக்காமே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லா தரப்புலையும் காமிச்சது வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து சீட்டு முனையில் நிற்கிற வைக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. மனிதநேயம் தான் எப்பவுமே ஜெயிக்கும்ன்றது அந்த படத்தை கொடுத்தது. அதுவும் இல்லாமல் ஹீரோவோட பேரும் அதில் கனெக்ட் ஆச்சு. அவங்க அப்பாவோட இதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப அழகான படமாக இந்த படத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்ற ஒரு படமாக நான் பார்க்குறேன். நடக்கணே. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று நடந்தது. ஒருத்தர் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கினாரு. 1 கோடி ரூபாவோ 16 கோடியோ 10 கோடி அடிச்சுது. அதில் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து தான் லாட்ரி டிக்கெட் வாங்கினாரு. அவருக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மனிதநேயம் என்ன சாவல, உயிரோட தான் இருக்கு. அதுக்கு இப்போ நிகழ்காலத்திலே ஒருத்தர் சாட்சினா இந்த படமும் ஒரு சாட்சியமா நான் பார்க்குறேன். இல்லை இல்லை, ஒரு கதையோட கருவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ஆடியன்ஸை செட்டப் பண்ணுறதுக்காக நம்ம நீ படம் எடுத்தாலும் சரி, நான் படம் எடுத்தாலும் சரி, எடுத்த உடனே கிளைமேக்ஸுக்கு போக முடியாது. அதுக்கான வேலை செய்ய முடியும். ஆனால் இது மிடில் கிளாஸ்ன்றதுனால அவனுக்கு எப்படியோ ஒரு 45 வயசு 40 வயசுக்குள்ளே தான் அவன் இருக்கணும். அதுக்கும் இப்படி இருக்கணும். அது இல்லாமல் விஜயலட்சுமி ஒரு பொண்டாட்டியா 2 குழந்தை, அதை செட் பண்ணுறது இந்த காலத்து ஹீரோவால முடியாது. இந்த மாதிரி ஹீரோவால தான் முடியும். அதுக்காக தான் உனக்கு லாகு தெரியும். பட் கதை உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு ஃபேமிலி மேன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். நீங்க லாகையே லாகு 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 லாகு
லேக்னு கேட்கறது எனக்கு அருவருப்பாக தோணுது. நீங்கள் இன்னும் முதிர்ச்சி அடையலையோ, நான் சொல்கிறதுனால நீங்கள் கோவப்படுறீங்களான்னு தெரியல. பட் கதை ஃபுல்லாக நல்லா இருக்குது, அதை பற்றி பேசாமல் லாகை பற்றியே பேசுறீங்களான்னு கஷ்டமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ள ஒரு புதிய டேரக்டராக நான் பார்க்குறேன், புதிய ஒரு நடிகராக பார்க்குறேன். இந்த மாதிரி நடிகர்லாம் செத்து போயிட்டாங்க, இப்போ ஒரே ஒரு நடிகர் இவர் மட்டும்தான் இருக்கிறாரோ அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், அது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் 2 குட்டி பசங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இன்ட்ரோல் பிளாக்ஸ்லையா, அதான் அவங்க வந்து வாங்கிட்டு வந்து அந்த மிஸ் ஆகிற அந்த சீன்லாம் வந்து என்னடா இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறான்னு பயம் இருந்தது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டின் முழிக்க போறானோ, இந்த சமுதாயத்தில் எப்படி மாட்டின் முழிக்க போறான்னு தெரியலையே. அது அவன் பாதிக்கப்பட்டானா இல்லை நான் பாதிக்கப்பட்டனான்ற எஃபெக்ட்டுக்கு நான் எடுத்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு. மிடில் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலுக்கு ஆப்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய படம் டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மிடில் கிளாஸ் வந்து என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து காமிக்கிறாங்க. முனிஷ்கான் சார் தான் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கணும், இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலிக்கு பின்னாடி அவர் ஃபேஸ் பண்ணுற பெயினையும் காமிக்கணும். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சிம்பிளாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய இந்த பண கஷ்டம் அது இதுலாம் இருக்கும். அதுக்கு நடுவில் இவங்க லாட்ரி சீட் மாதிரி ஒரு விஷயம், நான் இதுவாக சஸ்பென்ஸ் வந்து இருக்குது, அதான் சொல்ல விரும்பல. அந்த லாட்ரி சீட்டு உங்கள் லைஃப்பில் வருது, அதை ஒழுங்காக பயன்படுத்தினாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது திருப்பி கடைசி எப்படி ஒழுங்காக பயன்படுத்த போகிறாங்கன்ற ஒரு கதையாக வந்து இருக்குது. தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படம் தான் திருமாணிக்கம்னு ஆல்ரெடி அந்த படம் நான் பார்க்கல ப்ரோ. திருமாணிக்கம் பார்த்துருந்தா மேபி நான் ரிலேட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கேன். அந்த படம் நான் பார்க்கல. அதே மாதிரி ஸ்டோரியாக தான் இருக்குது. லேக் ஃபீல் வச்சா படத்தில் இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் இந்த படத்தில் நம்ம லேக் நம்ம எப்படி பார்க்க முடியும்? படமாக பார்த்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இங்கே நிறைய பேர் வந்து அந்த அவங்க ஃபேமிலியோட திங்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மேன் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறானோ அது எல்லாமே இருக்கும். அவனுக்குன்னு செலவு பண்ணணுன்ற ஒரு ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் வீட்டுக்குன்னு செலவு பண்ணுற இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அந்த விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த லேக்லாம் வந்து பார்க்க மாட்டேங்க. ஆனால் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் படம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா இருக்குது. எந்த விதமான தப்பான எந்த இதுவும் கிடையாது. நல்லா இருக்கணும், படம் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாமா படம்? ஃபேமிலியாக பார்க்கலாம்ண்ணா, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சராசரி மனுஷனோட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பாக அதாண்ணா. ஓகேண்ணா. படம் எந்த அளவுக்கு விளையாடுதுண்ணா மிடில் கிளாஸில்? என்ன மைண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அவசரப்பட்டு எந்த காரியம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மைண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கலாம். படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம்.